வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள், உபாதைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெண் பிறந்தாலே அவள் பருவத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் அவள் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அப்புறம் திருமணம் ஆகணும், அப்புறம் அவளுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும். இப்படி ஒரு சைக்கிள். இதில் அந்த பெண் பருவத்துக்கு வராதுக்கு காரணம், வந்தால் அதில் சில பிரச்சனைகள் காரணம் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு அந்த சினைப்பை வளர்ச்சி இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். சிலருக்கு கர்ப்பப்பையே வளர்ச்சி இருக்காது, சின்னதாக இருக்கும். சிலருக்கு 2 கர்ப்பப்பை உடையவங்களும் இருக்காங்க, அதுவும் பார்க்குறோம். அடுத்தது ஜென்ரலாக பருவத்துக்கு வராதுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்கணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு ப்ராப்ளம், அதனால உடல் வளர்ச்சி குறைவு இல்லது ஓவர் ஒபிசிட்டி, இந்த மாதிரி ஜென்ரலாக உடல் பருமன், இந்த மாதிரி உபாதைகள். அப்புறம் பீரியட் பருவத்துக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் பீரியட்ஸில் ப்ராப்ளம், ஓவர் ப்ளீடிங், ஒயிட் டிஸ்சார்ஜ், இர்ரெகுலர் பீரியட், இப்படியெல்லாம் பிரச்சனை. அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ், சினைப்பையில் நீர்க்கட்டிகள், இப்படி சில பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அது சரி பண்ணால் தான் அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை கிடைக்கும். அதே போல் தைராய்டு இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் கல்யாணமானால் குழந்தை கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறது பிசிஓடி ப்ராப்ளம், சினைப்பையில் நீர்க்கட்டி. இன்னும் சிலருக்கு கர்ப்பப்பையில் கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, அப்புறம் கர்ப்பப்பை வாய்ப்புண், கேன்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், எண்டோமெட்ரியல் திக்னஸ்ஸு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டி. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய 30 வருட அனுபவத்தில் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். டாக்டரே சொல்லுவாங்க, என்னம்மா நீ இத்தனை தரம் உனக்கு பிசிஓடி வந்திருக்கு, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அறுவை சிகிச்சை செய்தும் வந்திருப்பாங்க, போன மாதம் பிசிஓடிக்கு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதம் பார்த்தா திருப்பி பிசிஓடி வந்துடும். அதனால் நான் சொல்வேன், அறுவை சிகிச்சை தயவு செய்து போகாதீங்க, மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிசிஓடி கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி சைஸை வச்சு, அவங்களுக்கு சிலருக்கு ஓவர் சைஸாக இருக்கும் அந்த நீர்க்கட்டி சைஸு. அப்போ அவங்கள கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா தவறி அவங்க திரும்பி படுக்கும்போது அந்த நீர்க்கட்டி திரும்பும்போது வலி, ரொம்ப வலி, பெயின் ஆகிடும், சிலருக்கு வெடிக்கக்கூட நேரிடும். அதனால் சைஸை பொறுத்து நம்ம சொல்லுவோம். சின்ன சின்ன சைஸ்னால் நோ ப்ராப்ளம், கொஞ்சம் பெரிய சைஸ்னால் கம்பல்சரி மாதக்கணக்கில் பெட் ரெஸ்ட் இருக்க சொல்வேன். அப்படி இருந்து குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரிப்போர்ட்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் வித்தவுட் சர்ஜரி. ஆனால் டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைப்போம், ஆயுர்வேத மருந்துகள் இதெல்லாம் சொல்லுவோம். அந்த பீரியட் டைமு அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. பிசிஓடியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தருக்கு இந்த நீர்க்கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குன்னா பீரியடு வராது, இர்ரெகுலராக இருக்கும். சரி, சப்போஸ் பீரியடு வரும், சும்மா ஸ்பாட்டிங் மாதிரி லேசாக படும். அது ஒரு 2 நாள் இருக்கும், அப்புறம் படாது. சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும், ஆனால் மாத கணக்கில் டெய்லி இருக்கும், தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நல்ல ப்ளீட் ஆச்சான்னா ஆகாது, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இன்னும் சிலருக்கு மெடிசன் எடுத்தால் மாத்திரம்தான் பீரியட் வரும், இல்லைன்னா வராது. பிசிஓடினால் புரிஞ்சுக்குங்க. இன்னும் சிலருக்கு இதே பிசிஓடினால் பீரியடே வராது, வந்தால் மாத கணக்கில் அதிக ரத்த போக்கு போகும். அது நிறுத்துறதுக்குள்ளே படாத பாடு. அதனால் பிசிஓடின்னு வந்தாங்கன்னா எனக்கு பீரியட் வரலன்னு வாங்க. உங்களுக்கு பிசிஓடி சரியான பிறகு தான் நார்மல் ஆகும். ஏன்னா ஸ்பாட்டிங்னாலும் பிரச்சனை, ஓவர் ப்ளீடு பல நாட்கள் மாதக்கணக்கில் கூட ஆகும். அப்போ அனிமிக் ஆகிடுவாங்க, வீக் ஆகிடுவாங்க. அதனால் சில இன்னல்கள். அதனால் பீரியட் வரலைன்னா கவலைப்படாதீங்க, பிசிஓடி சரியாகணும், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகும். அதே போல் பிசிஓடினால் உடல் பருமன் ஏற்படும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்போது ஒபிசிட்டினால பிசிஓடினால ஒபிசிட்டி,
இந்த தருணத்தில் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா பீரியடே வரல, சினை மூட்டை உற்பத்தி இல்லை, அப்புறம் எப்படி கன்சீவ் ஆகும்? அதனால பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, திருமணத்துக்கு முன்பே பிசிஓடி இருக்கா முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெயிட்டை குறைச்சி சரி பண்ணிக்கோங்க. இம்மிடியட்டாக கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்குங்க, தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டால் திருப்பி பிசிஓடி வரும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். குழந்தை நிற்காம போகலாம், அது குடும்ப பிரச்சனையாக மாறும். அதனால் பிசிஓடின்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக 12-13 வயசுலேருந்து மேக்சிமம் பேருக்கு பிசிஓடி இருக்குது. இது குணம் ஆகும் நீங்கள் கடைப்பிடித்தால். நல்ல முறையான உணவு கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும், வெயிட்டு குறைக்கணும், டயட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி சர்ஜரி இல்லாமல் குணமாக்கணும். நிறைய பேர் இருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம், பயப்படாதீங்க. அதனால் இந்த பிசிஓடி ஒன்றுனால ஒரு பெண்ணின் வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமாக்கிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இது குடும்ப பிரச்சனையாக மாறும். அதனால் உடல் பருமனோ இர்ரெகுலர் பீரியடோ ஸ்கேன் பண்ணுங்கள், பிசிஓடி இருக்கா பாருங்கள், தைராய்டு இருக்கா பாருங்கள். பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் இது. அதே போல் தேவையற்ற இடங்களில் முடி வளரும், இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதே போல் பிசிஓடி, சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்தால் மீசமொழிக்கும், தாடி வரும், கையிலெல்லாம் முடி அப்படியே பயங்கரமாக, உடம்பு முழுவதும், முதுகில், வயிற்றில், காலில், கையில், உடம்பு முழுவதுமே சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு தேவையற்ற இடங்களில் முடி அதிகமாக வளரும். இதெல்லாம் வச்சு கன்க்ளூஷன் பண்ணி நீங்கள் வாங்க, தேவைன்னா நாங்களே கூட உங்களுக்கு ஸ்கேனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சி பிசிஓடி இருக்கா, அடுத்தது இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், டயட் சொல்லலாம். எல்லாம் கடைப்பிடிச்சா இந்த சினைப்பை நீர் கட்டி சரியாக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கடைப்பிடிக்கலாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்பிக்கையாக தைரியமாக கடைப்பிடியுங்கள், பலன் அடையுங்கள். இப்போம்மா சிலருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிசிஓடி இருக்காது, ஆனால் இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். இதுக்கு காரணங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவங்க ஒன்று அனிமிக்காக இருக்கலாம், ரத்த சோகை, அல்லது உடல் பருமனாக இருக்கலாம், அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட காரணங்களாலையும் பிசிஓடி இல்லைன்னாலையும் இர்ரெகுலர் பீரியட் வரும். தைராய்டு இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட் வரும். அதனால் என்ன காரணங்கள்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அந்த முறையற்ற மாதவிடாயை முறையாக வர வைப்பதற்கு தான் நிறைய சிகிச்சை முறைகள், வழிமுறைகள், உணவு முறைகள், மருந்துகள் எல்லாம் இருக்குது. கடைப்பிடித்தால், அதாவது முதல்ல காரணம் கண்டுபிடிச்சிடும், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், தீர்வு கிடைக்கிது. தட்ஸ் ஆல். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் உணவு சாப்பிட்டா எந்த வகையில் பலன், எதை தவிர்க்கணும், இதுதான் முக்கியமாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போது எதுவாக இருந்தாலும் நமக்கு சொல்லியிருக்காங்க, அமிர்தமாக இருந்தால் கூட அளவோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உணவுகள்லாம் எப்படி தேவையான அளவுக்கு தேவைக்கு ஏற்ற நம்ம சாப்பிடணும். அப்போது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அனுபவத்தை அப்புறம் எங்களோட பகிர்ந்துக்க. என்னோடய தொலைபேசியில் சொல்லலாம், நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம உணவில் இன்றைக்கி காரம், புளிப்பு, உப்பு, மசாலா, எண்ணெய், நெய் எல்லாம் போட்டு ஒரு வழியாக தயாரித்து சாப்பிட்டு இன்றைக்கி என்ன ஆகுது, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நெஞ்சு கரிப்பு, அஜீரணம், வயிறு உபசம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு காரமே ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு செரிமானமே ஆகலை. இன்னொருத்தர் மலச்சிக்கல். இப்படி பல பிரச்சனை சொல்கிறாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னாக்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும், உணவு முறைகளை மாற்றணும். அது எப்படி மாற்றுறது, ரொம்ப ஈஸி, சிம்பிள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஒரு வேளை மாத்திரம், 3 வேளை நம்ம சாப்பிட்றல, இல்லை 5 நேரம் கூட சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமைக்காத உணவுகளான
பச்சை காய்கறிகள், பழங்கள், பழச்சாறுகள், கீரை ஜூஸ்கள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சமைக்கிற வேலை இல்லை. ஏன் சமைக்கிற வேலை இல்லைன்னா, அந்த உணவுகளை சமைக்கும்போது பாதி சத்துக்கள் போயிடுது, மீதி பாதி சத்துக்கள் தான் நமக்கு கிடைக்குது. பச்சையாக சாப்பிடும்போது, உணவுகளை பச்சையாக சாப்பிடும்போது அதில் உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ் நமக்கு முழுமையாக எல்லா சத்துக்களும் கிடைக்குது. நல்லா மென்று சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடும்போது நமக்கு நார் சத்து நல்லா கிடைக்குது. மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்க முடியுது. அப்போது இந்த சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கறதில்ல. இப்போ ஒரு பேஷண்ட் வந்தோடனே என்ன சொல்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டை நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது. ஒருத்தருக்கு இத்தனை ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தரை நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அவருக்கு பிபிக்கு உப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது. சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிக், அப்போ இனிப்பு சாப்பிடக்கூடாது. உடல் பருமன், அப்போது நார் சத்துள்ள உணவுகள் தான் அவர் சாப்பிடணும். அப்போது ஹார்ட் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, கிட்னி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் எல்லாம் ஒருத்தருக்கே. அப்போது நீ உப்பு சாப்பிடாத, காரம் சாப்பிடாத, புளிப்பு சாப்பிடாத, எண்ணெய் சாப்பிடாத, நான்வெஜ் சாப்பிடாத, சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும், கடுப்பாயிடும். புரியுதுங்களா? நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிட்டு பழகிட்டோம், நாக்குக்கு அடிமையாயிட்டோம். அவங்கள சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொல்கிறத விட நீங்கள் காலையில் சமைக்காத உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுங்க. அப்போ அதில் உப்பு, காரம், புளி, எண்ணெய், நெய், மசாலா சமைக்கிற வேலை இருக்கா? இல்லை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுவைகள், அது மோர் சூட்டபிள் இந்த பாடி. நம்ம உடம்புக்கு இயற்கை உணவுகள் ரொம்ப சூட்டாகும். அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். டெய்லி ஏதாவது ஒரு 3 வகை கீரை நீங்கள் எடுத்துக்கங்க. அது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையாக இருக்கலாம், இல்லை அரைக்கீரை, சிறுக்கீரை, புதினா, இப்படி ஏதாவது ஒரு 3 வகை கீரை ஒரு பிடி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் போதும். இது 3ஐயும் நல்லா கழுவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி காலையில் ஃபஸ்ட்டு இதை குடிச்சிடுங்க. 1 மாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா 30 ஆண்டுகளில் நான் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் வலிக்குது, நைட்டானால் ரொம்ப கஷ்டம், குதிக்கால் வலி, கால் வலி, முடியலன்னு சொல்லுவாங்க. குதிக்கால் மாத்திரம் இல்லை, கால் வலின்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். டயட் ஷார்ட்டில் முதல்ல இது எழுதிடுவேன், மற்ற அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த டயட் ஷீட் கொடுப்பேன். அப்போ இந்த ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழித்து வருவாங்க. ஆனால் கால் வலிக்கு நான் சொல்லவே மாட்டேன், அவங்களே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஒரு ஜூஸ் சொன்னீங்க, நான் எங்கள் சொந்தக்காரர் எல்லாரும் சாப்பிட்டோம், எங்களுக்கு கால் வலியே போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதில் என்ன கிடைச்சிது உங்களுக்கு? எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இயற்கையாக கிடைச்சிது. இதை விட்டுட்டு விட்டமின் ஏக்கு ஒரு மாத்திரை, பிக்கு ஒரு மாத்திரை, சிக்கு ஒரு மாத்திரை, டிக்கு ஒரு மாத்திரை, பி காம்ப்ளெக்ஸு, எத்தனை மாத்திரை, அதெல்லாம் தேவையே இல்லை. முடிந்த அளவு எமர்ஜென்சிங்கிறது வேறேங்க. ஒரு அடிப்படுது, ஹாஸ்பிட்டல் போகிறோம், எமர்ஜென்சி, அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. அதை பற்றி நம்ம இங்கே மறுக்கக்கூடாது. ஆனால் நம்ம இயற்கையாக எப்படி உடம்பை வச்சுக்கணும், அதுதான் தேவை. இப்போது நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம், 40 வயதில் 1008 நோயில் அவஸ்தைப்படுறவங்க இருக்காங்க, 90 வயதில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம யாரை கம்பேர் பண்ணணுமோ? நம்ம 90 வயது வாழ வேண்டாம், இருக்கிற வரைக்கும் நல்லா வாழலாம்ல, நோய் நொடி இல்லாமல். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு 10,000 எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுமா? நிர்ணயிக்க முடியுமா? ஒரு நோய் வந்துட்டால் எவ்வளோ செலவு, எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ வேதனை, வலி, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், இன்னல்கள். வசதி இருக்கிறவங்க கூட கஷ்டம்தாங்க, அப்போ வசதியே இல்லாதவங்க அப்போ எவ்வளோ கஷ்டம். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சமைக்காத உணவுகளை அந்தந்த சீசனில் கிடைக்கிற பச்சை காய்கறிகள், பழங்கள், காஸ்ட்லி பழம் தான் வாங்கணும் அப்படி அவசியமே கிடைக்கும். எந்த மாதத்தில் என்ன கிடைக்குது அந்தந்த சீசனில் கிடைக்கிறத ஒரு நேரம் சமைக்காத சாப்பிட்டு பழகுங்க. 1 மாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு ட்ரையல். அடுத்த ட்ரையல் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு குடும்பத்தில் வாரத்துக்கு 1 நாள் எல்லாருமே, இப்போ உதாரணத்துக்கு சண்டேனா உடனே நமக்கு விருது, அங்கே போய் பாருங்கள், சிக்கன் கடை, மட்டன் கடை, ஃபிஷ் கடை, கூட்டம் கியூவில் நிற்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு நாள் அன்றைக்கி விருந்து கிடையாது, சாப்பாடு, அதுதான் உடனே வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் டு நைட்டு அந்த வாரத்தில் 1 நாள் மாத்திரம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சமைக்காத உணவுகளான பச்சை காய்கறிகள், பழங்கள், காய்கள் சாப்பிடுங்க.
இந்த ஜூஸ் சொன்னல கீரை ஜூஸ் அது சாப்பிடுங்க. இதை தவிர்த்தா ரொம்ப வயசானவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு எல்லா காய்கறி, கீரை, வெங்காயம், பூண்டு, தக்காளி, காளான், வாழைத்தண்டு எல்லாம் போட்டு ஒரு சூப் வச்சுருங்க. முடிஞ்சது. சமைச்சதுன்னா அந்த வயதானவங்களுக்கு மாத்திரம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் நீங்கள் அந்த ஃபுல் டே 3 டைம்ஸும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இதுதான் இயற்கை மருத்துவத்தில் ஒரு 3 நாள் கேம்ப் தங்க வச்சு 3 நாள் சமைக்காத உணவுகளை கொடுத்து நாங்கள் கேம்ப்லாம் செய்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே மலச்சிக்கல் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் போனால் ஸ்மெல் இருக்காது. நீங்கள் இன்றைக்கி என்னென்ன நேற்று ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்களோ அதுதான் ஸ்மெல் வரும். ஃப்ரூட்ஸ் நல்லா தானே இருக்கும், ஆனால் மோஷன் எப்படி இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நீங்கள் உணரலாம். இதெல்லாம் நீங்கள் செய்தால் முடியும். அதனால் தயவு செய்து ட்ரையல் பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், பலனை எடுங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.